கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 146 சங்கீதம் 7 முதல் 9 ஆகிய வசனங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக இந்த நாளிலும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பல சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையா இருப்பீங்க. ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்க மூலியமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேலைக்கு போற இடத்துல இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அந்த ஊர்ல உள்ள பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சொத்து பிரச்சனையா இருக்கலாம். பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஏதாவது ஒரு காரியத்திலே என்னோட வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு, இந்த நாளிலும் கர்த்தர் நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். 24 மணி நேரம் தேவன் நம்ம மேலே பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு 3 நேரம் சாப்பாடு தரணும் அப்படின்னா தேவன் மட்டும்தான் தர முடியும். நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருந்து கூட இந்த செய்தி கேட்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு ஆகாரம் தரணுமா, அது தேவனால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். ஒரு குடும்பத்துல கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வரும்போது அது விக்கிரகனுடைய கட்டா இருக்கலாம், சாப கட்டா இருக்கலாம், பாவ கட்டா இருக்கலாம், துன்மார்க்கமான கட்டா இருக்கலாம், மரண கட்டா இருக்கலாம், பாவ கட்டா இருக்கலாம், இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது மாந்திரியத்திலே பில்லி சுனியத்திலே ஏவல்ல எந்த விதமான கட்டுநாள் இருக்கலாம், இல்ல மறுபடியும் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவங்கள், அது எந்த கட்டுநாள் இருக்கலாம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். அப்ப நம்ம வாழ்க்கை கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம், விடுதலை. ஹல்லேலூயா. குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். என் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு குருட்டாட்டமா இருக்கு, நான் குருடனா வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியல, எல்லாமே லாக் ஆயிட்டு, என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, குருடான நிலைமையில இருக்கா. குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஒருவேளை எனக்கு கண்ணில் பிரச்சனை அப்படின்னா கர்த்தர் கண்களை திறக்கிறான்னு எழுதப்படுது. அப்ப கர்த்தர் பக்கம் நம்ம வரும்போது நம்முடைய கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில யாராவது இருந்தால் கர்த்தர் தூக்கி விடுகிறார் எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் கேட்கிறோமோ தேவனுக்கு தெரியும். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக வாழ அர்ப்பணிக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் வாழும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் தனியா இருக்கேன், நான் அந்த பூமியில ஒரு பரதேசியை போல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கர்த்தர் காப்பாற்றுகிறார். எல்லாரும் கைவிட்டலாம், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். ஒருவேளை நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், திக்கற்ற பிள்ளையும் விதவையும், எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு வயசாயிட்டு நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை, விதவையும் கர்த்தர் ஆதரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். ஒருவேளை நமக்கு விரோதமாக துன்மார்க்கமான ஏதாவது பின்னாடி இருந்து காரியம் இருக்கா, அது எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். எந்தெந்த சூழ்நிலை ஒடுக்கப்பட்டிருக்கிறோமோ தேவனுக்கு தெரியும், கர்த்தர் நியாயம் செய்வார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடங்கி ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் விசேஷமாக உங்க பிள்ளையோட கர்த்தர் புறப்பட்டு போங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க.
எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்படும் ராஜா. பலனிகளை திறந்து பண்டசாலை திறந்து சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழல் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள எந்த சூழல் இணைந்திருக்காங்களோ எல்லாருடைய தேவைகளும் கர்த்தர் சந்திங்க. உங்க ஜீவனுக்குள்ள பண்ணிடும். இந்த நாளை பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் முறுக்கி செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. God bless you. ஜெபிக்க விரும்பினால் 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.